வெல்கம் டு சைந்தன். இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 கப் தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு, சோம்பு, அப்புறம் பெப்பர் போட்டு அரைச்சி அது ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா பாத்திரத்தில் நமக்கு ஒட்டாது. நெக்ஸ்ட் நல்லா வதக்குங்க. அப்புறமா என்னென்னா குழம்பு மசாலா தூளும் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோகனட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருக்கும் போதே நம்ம காலிஃப்ளவரை தனியாக சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொதிக்க விட்டு. அதை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சு வர்றப்ப க்ரீன் பீஸும் ஒரு பொட்டேட்டோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ப்ளெயினாக கூட காலிஃப்ளவர் கிரேவி வைக்கலாம். ஃபைனலாக சால்ட்டும் கொரியாண்டர் லீஃபும் போட்டு இறக்கிடுங்க. இந்த கிரேவியை நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. சடனாக இன்றைக்கி என்னமோ ரெயின் வந்துட்டு இருக்குது. இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட இந்த கிரேவியை வச்சு நைட்டுக்கு தோசை சப்பாத்தி கூட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா, பை.